ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஏசி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது நாங்கள் முழு வீடியோஸும் கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ப்ளாகரில் பார்த்தீங்கன்னா இப்படி கஸ்டம் 40 எரோன்னு வரும். இந்த எரோ வரைக்கும் நாங்கள் இந்த பேஜை ரீடைட் பண்ணி எங்களோட ஹோம் பேஜுக்கு எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு என்ன கோட் பாவிக்கிறது, இல்லை இந்த எரோ என்னத்துக்காண்டி வருது, இது எப்படி சரி பண்ணுறது, அதை தான் பார்க்க போகிறோம். ப்ளாக் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ப்ளாகில் எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லா வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே ரோமன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் சீரியஸ் இன் தமிழ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் முழு வீடியோஸும் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இப்போ தான் முதல்ல எங்கள் சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா மறக்காம ஏசி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல போட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா வீடியோக்கான வெயிட் பண்ண ஒரு ப்ளாகர் ஒன்று தான். இப்போ இதில் எந்த போஸ்ட்டுமே இல்லை. இப்போ ஏன் இந்த 40 எரோ வருது அப்படின்னா நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த போட்டு இந்த போஸ்ட் போட்டுட்டு அது கூகுளில் இண்டெக்ஸ் ஆன பிறகு நாங்கள் என்ன நடக்குதுன்னா நாங்கள் டிலீட் பண்ணுறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த போஸ்ட்டு கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிடுது. அப்போ நீங்கள் கூகுளில் வர தேடைக்க இந்த போஸ்ட் காட்டும். அப்போ அதை கிளிக் பண்ணேக்க அவருக்கு இப்படி தான் ஒரு எரோ வரும். 404 எரோ உண்டு. உங்களுக்கு நான் எப்படி வரும்னு காட்டுறேன். உங்கள் மேலே பாருங்க, மேலே ஒரு ஃபேக்கான மேலே பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஒரு அட்ரஸ் அடிக்கிறேன். ஹாய் என்ன அடிக்கிறேன், எந்த யூஆர்எலுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்டு ஹாய் என்ன அடிக்கிறேன். அப்படி ஒரு பேஜ் ஒன்றும் வேண்டாம் இல்லை. அப்போ அப்படி கிளிக் பண்ணபடியே எனக்கு இந்த 404 எரோ வருது. இதே போல் தான் நீங்கள் ஒரு போஸ்ட் இண்டெக்ஸ் ஆகி அந்த போஸ்ட் நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்க. அப்படி அந்த போஸ்ட்டை நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்றக்க இதே போல் தான் நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டு அது இண்டெக்ஸ் ஆகி கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிட்டுது. நீங்கள் போஸ்ட்டை டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னுக்க கூகுளில் தேர்ற நபருக்கு அந்த போஸ்ட் காட்டும். அவர் கிளிக் பண்ணிக்க அவர் இப்படி 404 எரோ இந்த பேஜுக்கெலாம் வருவார். இது இப்படி 404 எரோ இருக்கேக்க உங்களோட எஸ்இஓ பாதிக்கும். அதே போல் இந்த எரோ இருக்கேக்க உங்களால் கூகுள் அட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணி கூகுள் அட்சன்ஸ் எடுக்கலாம் கிடக்கும். அதனால் இந்த 404 எரோ வாரதை தவிர்க்கணும். இந்த 404 எரோ என்னத்துக்கு வருது, அது என்ன மாதிரி நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் தெரியும். இந்த பேஜ் நாங்கள் டிலீட் பண்ண முடியாது தான், இந்த போஸ்ட்டை நான் டிலீட் பண்ண முடியாது தான், இந்த எரோ வருது அப்படின்றக்க நீங்கள் என்ன செய்யலாமன்னா இந்த பேஜை மட்டும் நீங்கள் அந்த பேஜுக்குள்ளே போய்க்க அந்த பேஜுக்கு மட்டும் நாங்கள் அவரை வேறு இடத்துக்கு கொண்டு வர மாதிரி வேறு போஸ்ட் லிங்கை கொடுக்கலாம். அது எப்படின்னு முதல்ல பார்ப்போம். எங்களோட ப்ளாகர் செட்டிங்கில் போவோம். செட்டிங்கில் போயிட்டு இதில் செட்டிங்ன்றதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணி கீழே ரோல் பண்ணி போனோம்னா எங்களுக்கு கஸ்டம் 404 எரோன்னு இருக்கும் பாருங்க. இதாக இருக்குது எரோ அண்ட் ரீடைட் கஸ்டம் 404 அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கிடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரீடைட்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் அட்டன்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணாலும் ஃப்ரம் டு அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த போஸ்ட் தெரியும். இந்த போஸ்ட் தான் உங்களுக்கு 404 எரோ வருதுன்னுக்க இந்த போஸ்ட் யூஆர்எல் கொண்டு நீங்கள் இதில் போட வேண்டி இருக்கும். இது எங்கே அந்த ஆளை ரீடைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கணும். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வாரால் எந்த போஸ்ட்டுக்கு கொண்டு போகிறீங்க. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வாரால் நீங்கள் ஒரு தனியாக ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லை ஹோம் பேஜோ இல்லை ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ரீடைட் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்க அந்த போஸ்ட் யூஆர்எல் இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிங்க அப்படின்னுக்க இந்த போஸ்ட்டுக்கு வார ஆளுக்கு 404 எரோ காட்டாது. அவரை ஆட்டோமேட்டிக்காக ரீடைட் பண்ணி அந்த பேஜுக்கு கொண்டு போயிடும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜை நீங்கள் பார்த்து தனித்தனியாக செஞ்சு கொண்டு இருக்க வேண்டி இருக்குது. இல்லை உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் பண்ணி 404 எரோ எந்த பேஜில் வந்தாலும் அவரை ரீடைட் பண்ணி நேராக ஹோம் பேஜுக்கு கொண்டுறணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோடிங் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கோடிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கஸ்டம் 404 இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கோடிங்கை நீங்கள் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா நான் போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த போஸ்ட் எடிட் பண்ணி முடியலை. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி இந்த போஸ்ட் ஃபுல்லாக எடிட் ஆகி முடிஞ்சிடும். இப்போ நான் ப்ரீவியூ கொடுக்குறேன் பாருங்க. இப்படி தான் அந்த போஸ்ட் இருக்கும். நீங்கள் கீழே ரோவன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அம்புக்குறி போட்டு யூ ஹேவ் டு வெயிட்னு போட்டு டைம் ஓடிக்கொண்டிருக்கும். இது ஃபுல்லாக குறைஞ்சி 0க்கு வந்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்ற ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க உங்களுக்கு அந்த கோட்டை இந்த கோட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ப்ளாகர் செட்டிங்கில் பாய்ச்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்க 3, 2, 1. இப்போ டைம் முடிஞ்சுது. இப்போ பாருங்க கிளிக் ஹியர் அண்ட் இதை பட்டன் வரும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த கோட் தான் வரும். இந்த கோடிங் தான் வரும். இந்த H1 ஸ்டார்ட் ஆகி இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது இது வரைக்கும் முடிகிற கோடிங் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 3000 போட்டிருக்கேன். உங்களுக்கு டைமிங் குறைக்கணும் அப்படின்னு இப்போ 3000 போட்டேன்னா எனக்கு அந்த 404 எரோவுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 2 வினாடி ஒரு 3 வினாடி நிற்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீடைட் ஆகி
ஹோம் பேஜுக்கு போயிடும். இல்லை உங்களுக்கு டைம் கூட்ட போகிறீங்க குறைக்க போகிறீங்கன்னா நீங்கள் இதில் வந்து 1000 போட்டிங்கன்னா நீங்கள் குறைக்கலாம். 7000 போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நின்று தான் அங்கே ரீடேட் ஆகும். அது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த டைமிங்கை வந்து மாற்றிக்கொள்ளலாம். 3000 வந்து கணக்கானது, 3000 விட்டுக்கொள்ளுங்க தேவைன்னா. இதை கொப்பி பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட ப்ளோகரில் போயிட்டு இதில் பாருங்க கஸ்டம் 404 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கோட்டை அப்படியே கொண்டு வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டிங்கன்னா சரி. இப்போ நான் 1500 கொடுத்துருக்கேன் டைம் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமை மாற்றி போட்டு இதில் பேஸ்ட் பண்ணிட்டு சேவாக கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ உங்களுக்கு இது வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. வியூ பிளாக் கொடுத்துட்டு இதில் வந்து நான் வந்து சும்மா ஹாய்ட்டு அடிக்கிறேன். அப்போ எனக்கு அது வந்து 404க்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஹோமுக்கு வந்து ரீடேட் ஆகி வரும் பாருங்க. இப்போ 404க்கு போயிட்டுது திருப்பி ஆட்டோமேட்டிக்காகவே ஹோம் பேஜுக்கு ரீடேட் பண்ணி வந்துட்டுது. இப்படி தான் வந்து நீங்கள் வந்து இந்த 404 வந்து நீக்கிறதுக்கு இந்த கோடிங்கை பாவிச்சு நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சில தீம்ஸுக்கு வேலை செய்யாது. அப்படி சில தீம்ஸுக்கு வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தீம்ஸுக்கு வேலை செய்யலை அப்படின்னு. நான் அதுக்கு வேறு கோடிங் வந்து நான் உங்களுக்கு தரேன். மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தீம்ஸுக்கும் வேலை செய்யுது, சில தீம்ஸில் தான் இந்த கோடிங் வந்து வேலை செய்யலை. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 404 வந்தால் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. எப்படி இந்த கோடிங்கை பாவிச்சு இந்த பேஜை வந்து ரீடேட் பண்ணி உங்களோட ஹோம் பேஜுக்குள்ளேயே கொண்டு போகிறதுக்கு என்ன கோடிங் பாவிக்கணும், இதை எப்படி பேஸ் பண்ணணும், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போல் ப்ளாக் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் SV Tamil Tech யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.